நீரிழிவு நோய் ஏற்படும்போது வாழ்க்கை முறை, உணவு முறை மற்றும் மருந்துகள் ஆகியவற்றின் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும். சில நேரங்களில் ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக் கொள்வதாலும் அல்லது கோவிட் தொற்று காரணமாகவும் அல்லது பெண்கள் கர்ப்பம் தரித்திருக்கும் போதும் கூட நீரிழிவு நோய் அளவு அதிகரிக்கிறது. அதிக தாகம், இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்க அடிக்கடி தூக்கத்தில் இருந்து விழித்தல், அதீத மயக்கம், எந்தவித முயற்சியும் இன்றி எடை குறைதல், மங்கலான பார்வை மற்றும் காயங்கள் குணமடையாதது ஆகியவை நீரிழிவு நோயின் அறிகுறிகள். உடல்நல மையங்களில் சிகிச்சை எடுத்துக்கொள்வதால் நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியோடு கூடுதலாக மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், ஓட்ஸ், அரிசி கேக்குகள், பாதாம், அக்ரூட் பருப்புகள், பிஸ்தா மற்றும் முந்திரி ஆகியவை உடல்நலனுக்கு நல்லது. அதிக நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள், புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு ஆகியவற்றை கொண்ட உணவுகளை நீங்கள் உண்ணலாம். ஆரஞ்சு, தர்பூசணி, கொய்யா, புரதம் நிறைந்த பீன்ஸ், பருப்பு வகைகள், குறைந்த கொழுப்புள்ள கோழி இறைச்சி, மீன் உள்ளிட்ட கார்போஹைட்ரேட் இல்லாத உணவுகளை உண்ணலாம். ஒவ்வொருவருக்கும் பொதுவான உணவு திட்டம் இருக்க முடியாது. இது தனிப்பட்ட நபர்களின் உடல் அமைப்பு, உடல் நலத்தின் நிலை ஆகியவற்றை பொறுத்தது. யோகா, பிராணயாமம், உணவு பழக்கங்கள் மூலமே தனது நீரிழிவு முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். சர்க்கரை நிறைந்த இனிப்புகளுக்கு மட்டுமின்றி சோடா, பிஸ்கட்கள், குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம்கள், கேக் வகைகள், வறுக்கப்பட்ட உணவுகள் மற்றும் இதர பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் நாம் உட்கொள்ளக்கூடாது. நீரிழிவு கட்டுக்குள் வந்த பின்னரும் கூட ஒருவர் வாழ்க்கை முறை மாற்றத்தை புறக்கணித்தால் மீண்டும் உடலில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீரிழிவின் தாக்கம் குறைந்திருக்கின்றதா என்று பார்ப்பதற்கான இரத்தத்தில் சர்க்கரை அளவை பரிசோதிக்கும் சோதனையை ஒருவர் நிறுத்தக்கூடாது. இவையெல்லாம் மருத்துவர்களின் மேற்பார்வையில் மட்டுமே செய்யப்பட வேண்டும். சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது.